மாந்தி மாந்தி தோஷம், மாந்தி யோகம், இது யாருக்கு உண்டு? சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாந்தியை பற்றி அவேர்னஸ் தமிழ்நாட்டில் இப்போதான் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஆதி காலத்தில் கேரளாவில் மாந்தி தான் மெயின் பிரதானமாக இருந்தது. இப்போ கேரளாவில் மாந்தியை வச்சு தான் நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மாந்தியை பற்றி அவேர்னஸ் ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. மாந்தி, அவருக்கு இன்னொரு பேர் என்ன, குளிகன். ஓகேங்களா? ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். நல்ல மாற்றம், நல்ல ஒரு பலன்கள், அதே போல கெடு பலன்கள் ஏற்படுத்தக்கூடியது இந்த மாந்தி தான். மாந்தி பகவானுடைய பலன் என்ன, அது பரிகாரம் என்ன, அது தெரிஞ்சுக்க வேண்டியதான் இன்னைக்கு நம்ம மெயினா செய்ய போறோம். மாந்தி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மாந்தி என்றது யாரு மூலம் தெரிஞ்சுக்க. மாந்தி என்றது சனி பகவானுடைய சக்தி. அவருடைய முழு சக்தி தான் அவர் தான். சனி பகவானுடைய பையன் சொல்லக்கூடியதும் அவர் தான். மாந்தி கொடுக்கும் பலன்கள் அப்படின்றது ஒருவர் ஜாதகத்துல லக்னத்துக்கு 2, 5, 8, 11 இந்த இடத்துல மாந்தி இருக்காங்கன்னா அவர் செஞ்ச இந்த புண்ணியங்கள், பாவங்கள், அந்த பலன்கள் எல்லாத்தையும் அடுத்த பிறவியில அனுபவிப்பார். அதே போல 1, 4, 7, 10 மாந்து உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா அவர் செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களை அதே ஜென்மத்தில் அவர் அனுபவிப்பார். ஓகேங்களா? இதுதான் இது மெயின் கால்குலேஷன். அப்போ ஏதாவது செய்யறதா இருந்தா ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இது வரக்கூடிய காலகட்டத்தில் தான் மாந்தியுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஜனன ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த பிறந்த ஜாதகத்தில் மாந்தி இருக்கக்கூடிய இடத்துடைய பலன் என்னன்னு இப்ப பார்க்க பாருங்க. லக்னம், அதாவது முதல் இடம் சொல்லக்கூடிய லக்னத்துல மாந்தி இருந்தார்னா மறைமுக உடல் நோய்கள் உண்டாகும். ஓகேங்களா? உடம்பு குண்டா இருக்கும், உடல் அமைப்பு கொஞ்சம் புசு புசுன்னு பார்த்து அது போல இருக்கும், அடக்கம் இல்லாத குறும்புத்தனமாக இருப்பாங்க. சுப கிரக சேர்க்கை அது கூட இருந்ததுன்னா அவருக்கு பொன் பொருள் நிறைய சேரும், இருந்தாலும் மனக்கவலை அதிகமா இருக்கும். ஓகேங்களா? மாந்தி 2வது இடத்துல இருந்தார்னா அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் பேச்சு செயல் தடுமாற்றம் இருந்துகிட்டு வீண் செலவு, ஒரு மட்டமான சில புத்திகள், ஓகேங்களா, இந்த கண் நோய், அதே போல இந்த தீய பழக்கங்கள் இதெல்லாம் வந்து சேரும். மாந்தி 3வது இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா அதாவது அனைவரையும் கவரக்கூடிய உடலமைப்பை பெற்றிருப்பார், தைரியமானவனா இருப்பாரு, துணிவு மிக்கவர், அதாவது ரொம்ப பயங்கர அசால்ட்டு துணி சொல்லுவாங்களா, அது நிறைய இருக்கும். பலரை வழி நடத்தக்கூடிய அந்த திறமை அவர்கிட்ட இருக்கும். புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யறதுன்னா அதுல வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்றது ஈஸியா சுவைக்கக்கூடிய ஒரு மனிதனா இருப்பார். சூழல் அவருக்கு எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்போல அவர் மாறிப்பார், சூழலை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா இருப்பார். மாந்தி 4வது இடத்துல இருக்கு அப்படின்னா அவருக்கு கெடுபலன்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதாவது அடிக்கடி உடம்பு ஆரோக்கியம் கேடும், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த வீடு மனை சேர்க்கை இதுலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும். அம்மாவுடைய அந்த உறவு கொஞ்சம் பாதிக்கப்படும். ஓகேங்களா? 5ஆம் இடத்துல மாந்தி உட்கார்ந்துருந்தாருன்னா இந்த புத்திர தோஷம் ஏற்படும். இந்த அதே போல இந்த சின்ன வயசுலயே கண்டங்கள் ஏற்படும். இவங்களுக்கு மனநிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பும் அதிகம். செல்வ வரவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். செல்வாக்கு ஒரு ஊர்ல அப்படின்னால செல்வாக்குன்றது கம்மியா தான் இருக்கும். கடவுள் நம்பிக்கை அவளுக்கு இருக்காது. சுய இன்பத்துக்கு நிறைய அடிமையா இருப்பாங்க. தகாத உறவுக்கு ஆசைப்படக்கூடியவராக இருப்பாங்க. ஒரு மட்டமான சில எண்ணங்கள் வர்றது அவருக்கு மைனஸ். 6வது இடத்தில் மாந்தி உட்கார்ந்துட்டு இருந்தானா மிக சிறப்பான பலன் ஏற்படும். அதே போல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனசு அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஹெல்த்தி, நல்ல ஒரு நீண்ட ஆயுளோடு இருக்கிறவங்களா இருப்பாங்க. எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட உண்டு. எதிரிகளை வெல்லக்கூடியவர்களும் இவர்கள் தான். நல்ல உயரமா ஒரு ஆஜானு பாபுவா இருக்கக்கூடிய ஆலயம். 7ஆம் இடத்தில் மாந்தி உட்கார்ந்துட்டு இருந்தா சில மோசமான பலன்கள் கிடைக்கும். அதாவது இந்த உடம்பு தேராத உடம்பு சொல்லும், அது போல இருக்கும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நல்ல நண்பர்கள் அமையாத நிலை, இந்த குறைவான நட்பு வட்டாரம், மனைவியின் சொத்துக்களை அழிக்கக்கூடியவரா இருக்கக்கூடிய மனநிலை, அதே போல சிலரை நம்பி ஏமாறக்கூடியவரா இருப்பார். 8ஆம் இடத்துல மாந்தி உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா எதை கொடுத்தாலும் அரைச்சி தின்னுக்கிட்டே இருப்பார், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஆளா இருப்பார்.
எப்பவுமே பசி பசின்னு இருக்கக்கூடியது. மறைமுகமா உடல் பிரச்சனைகள் அவருக்கு இருக்கும். அதோடு மனக்கவலை அதிகமா இருக்கும். வீண் செலவு பண்ணுவார். எந்த செயலிலும் தோல்வி ஏற்படக்கூடிய மனுஷனா தான் இருப்பார். ஓகேங்களா? அப்புறம் 9வது இடத்துல மாந்தி உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா சில மோசமான கெடுபலன்களை கொடுப்பார். அதாவது உடம்பு ஒல்லியா வச்சிருப்பாரு. அப்பாவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும். இந்த தவறான பாதையில செல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அதனால் ஏற்படக்கூடிய அந்த பழக்கங்கள், பெண்களுடன் இன்பம் கொள்றது, இது எல்லாமே அதிகமா இருக்கும். எப்பவுமே பிரச்சனைகளுக்கு வாழக்கூடிய, பண கஷ்டத்துடன் வாழக்கூடிய மனிதரா இருப்பார். இந்த 10ஆம் இடத்தில் மாந்தி இருந்தார்னா இந்த நன்மை தீமை கலந்ததா இருக்கும். அது மிக்ஸ் ஆயிருக்கும். அவரோட வாழ்க்கை முழுசுமே இந்த சுயநலத்தோடு இருப்பார். யாரை பத்தியும் கவலைப்படவே மாட்டாங்க. இருந்தாலும் சிறந்த உழைச்சி அவர் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த அவரே ஏற்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய ஜாதக அமைப்பா இருக்கு. 11வது இடத்துல மாந்தி இருந்தார்னா சிறப்பான பலன்களை கொடுப்பார். அவங்க வாழ்க்கையில நல்ல செல்வம் செல்வாக்கு உண்டாகும். நல்ல மனைவி, நல்ல ஒரு புகழ் செல்வாக்கு இது அவருக்கு உண்டாகும். அதாவது அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும். அந்த ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கிறவங்களா இருப்பாங்க. குறுகிய கால் ரொம்ப குறுகிய கால்களா அவங்களுக்கு இருக்கும். 12ஆம் இடத்துல மாந்தி உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா வீண் செலவு ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும். இந்த சிந்தனை செயல் இதெல்லாம் கொஞ்சம் இழிவான கேரக்டரா இருக்கும். அதனால என்னன்னா இந்த இல்லற வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு சந்தோஷம் இல்லாம இந்த சோகம், இந்த சோதனைகள் நிறைய பார்க்கறது இதெல்லாம் நிறைய இருக்கும். உடம்புல ஏதாவது குறை உடையவராகவோ இருப்பார் கண்டிப்பா. அதே போல இந்த குறைவான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய மனிதராக இருப்பார். சரி, மாந்தியை பத்தி முக்காவாசி கிட்டதா தான் இருந்துச்சு. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இது என்ன வழி அப்படின்னா, இந்த குளிகையினை காக்கா பிடிக்கிறது தான் வழி. எப்படி காக்கா பிடிக்கிறது? அதுக்கு என்ன வழி? அதுக்குன்னு சில வழிமுறைகளும் உண்டு. ஓகேங்களா? அதாவது இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இந்த இடத்துல மாந்தி உட்கார்ந்தால், ஆனால் சுபகிரகங்கள் பார்வை இருந்தா அது பார்க்கக்கூடிய நிலை மாறி இருந்தால் இது பலன்கள் கொஞ்சம் மாறும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாந்தி தோஷம் இருக்கிறவங்க என்ன இந்த பரிகாரம்னா, திருவள்ளூர் இருக்கு இல்லையா, சென்னையில இருந்து திருவள்ளூர் போகக்கூடிய இடத்துல திருவாலங்காடுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வடாரண்யேஸ்வரர் அப்படின்ற சிவன் கோயில் இருக்கு. இந்த இடத்துல மாந்தி தோஷ பரிகார பூஜை செய்யறாங்க. ஓகேங்களா? இது சனிக்கிழமை மாத்திரமே நடக்கக்கூடிய ஒரு பரிகார முறை. சனிக்கிழமை ஒரு 4 மெஜாச்சு பண்றாங்க. காலைல போயிடணும். அங்க இருக்கக்கூடிய பத்ரகாளியை வணங்கி, மூலவர மாந்தீஸ்வரரை வணங்கி, எப்பா நல்லது பண்ணுன்னு பிரார்த்தனை செய்து, மகாமிருத்துஞ்சய யாகம் செய்ய முடிஞ்சால் அதையும் செய்தால் மிகப்பெரிய நல்லது. ஆனால் அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்தாலே பலன் கிடைச்சிடும். அப்படி போக முடியாதவங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வேற ஊர்ல இருக்கிறவங்கன்றவங்க மகாமிருத்துஞ்சய யாகமும் சுதர்சன யாகம், அதே போல இந்த கும்பன் நீர், கும்பகலசம் வச்சு அதை பூஜை பண்ணி அது கும்பன் நீர்ல குளிக்கிறது, இப்படி செய்தால் அந்த மாந்தி தோஷத்திலேயே அந்த தாக்கம் கம்மியாகும். வாழ்க்கை மேம்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும். ஓகேங்களா? ஓரளவுக்கு ஒரு பிக்சருக்கு வந்துட்டு இருப்பீங்க. நல்லது நடக்கும். நல்லது மாத்திரமே நடக்கும். சாயம்.